Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SK8 the Infinity ஓட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் மியா வந்து லாங்கா கிட்ட என் கூட எஸ் ரேஸ் லாட் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு ரெக்கிமீன் இவங்க கிட்ட எல்லாம் ரேஸ் போட வேணாம்டா, இவன் ஜாப்பனீஸ் லெவல்ல வேற லெவல் ஆளு, கண்டிப்பா இவங்க கிட்ட நீ தோத்துருவே வேணாம் அப்படினு சொல்றான். அப்போ மியாவுமே வந்து நீ ஒரு ஸ்னோ போர்டர்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படி ஷேடோ டிஃபீட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படினு சொல்றான். இப்போ என்னாலே அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, பட் இருந்தாலும் உன்னோட ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்லிடுறான். டேய் சும்மா ஒரு ஆளி கத்துக்கிட்டேன்றதுக்காக இவங்க உள்ள நீ சேலஞ்ச் போய்கிட்டு இருக்காத, உனே பெரிய இவனா நினைச்சிட்டு இருக்காது அப்படின்னு ரெக்கி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்லிடுறான். அடுத்த சீன்லயே பார்த்தா காலையிலே இந்த ஒரு சுரங்கத்தை திறந்து வச்சிருக்காங்க. ரெக்கிக்கு ஒன்னும் புரியல, வழக்கமே இவங்க காலையில திறந்து வைக்க மாட்டாங்க, இப்ப 24 மணி நேரம் திறந்து வச்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இவங்க நார்மலா அப்படியே ஸ்கேட் பண்ணி பிராக்டிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்துட்டு மியாவை வந்திருக்கான் பிராக்டிஸ் பண்ண. அதே இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல போய் இவங்களை நிப்பாட்டிடுறான். கொஞ்சம் விட்டு இருந்து ரேக்கி கீழே விழுந்திருப்பான். என்ன இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அவனை கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு மியாவுமே எப்பயுமே குப்பைங்க தான் கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரேக்கிக்கு சம கடுப்பாகுது. அப்படியே மியா லாங்கா பார்த்துட்டு இந்த தோத்தாங்கலிங்க கூட எல்லாம் பிராக்டிஸ் பண்ற உனக்கு நல்லது கிடையாது, ஒழுங்கா நீயா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டு ரேக்கிக்கு இன்னுமே கடுப்பாயிருச்சு, என்ன பத்தி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனு பின்னாடியே சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மியா முன்னாடி போய்கிட்டு இருக்கப்ப ரேக்கியை பாத்துறான். அவன் வந்துட்டு அப்படியே ஸ்கேட் போர்ட ஸ்பின் பண்ணி காட்டுறான். இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் நானே பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அதே மாதிரி ஸ்பின் பண்றான். சரி லெவல் 1ல பாஸ் பண்ணிட்டு லெவல் 2க்கு போவோம், இந்த இதை பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்ட முன்னாடி மட்டும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கான். இதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி அதையுமே பண்றான். சரி இதையும் நல்லா தான் பண்ணிட்டு உனக்கு லெவல் 3ல இல்ல டைரக்டா லெவல் 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்ட்ல இருந்து ஜம்ப் பண்றான். நார்மலா ஆலி பண்ற மாதிரி ஜம்ப் பண்ணாம அந்த ஸ்கேட் போர்டை கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆகி கரெக்டா அவன் கால் கிட்ட ரீச் ஆகுது. ஸ்கேட் போர்டை ஸ்பின் பண்ணிக்கிட்டு ஆலி பண்றான். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலயே, பரவாயில்ல இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி நினைச்சிட்டு அவனும் ட்ரை பண்றான். பட் அவனால முடியல, கீழே விழுந்துறான். உனக்குலாம் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மியா முன்னாடி போயிடுறான். பார்த்தா பின்னாடி இருந்து லாங்கா மறுபடியும் மியாவை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லாங்கா மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் என்னோட செம்ம ஸ்பீடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மியாவுமே லாங்காவை பார்த்துட்டு சொல்றேன், நீ தான் உண்மையிலேயே ஷேடோவை டிஃபீட் பண்ணுவியா, உன்னோட அந்த ரெக்கி பைய கூட ஏதோ பரவாயில்ல போலயே அப்படின்னு சொல்றேன். அப்போ கரெக்டா லாங்கா வந்துட்டு ஒரு டர்ன் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா அவன் கால்ல இருந்த அந்த ஒரு இது பிரிய ஆரம்பிச்சிருது. இப்போ அவனோட கால் அந்த ஸ்கேட் போர்டோட அட்டாச் ஆகாதனால அப்படியே கீழே விழுந்துறான். இந்த ஸ்கேட் போர்ட வச்ச மேட்ச் கொண்டு வர போற மேட்ச்க்கு முன்னாடியே ஒரு நல்ல ஸ்கேட் போர்ட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லிடுறான். அப்படியே ரேக்கி லாங்கா அவங்களோட கடையில இருக்காங்க. அந்நேரம் ரேக்கி வந்துட்டு அவனுக்கு புதுசா கொஞ்சம் ஸ்கேட் போர்ட மாடிஃபை பண்ணி தரான். அவனால இதுக்கு முன்னாடி இந்த காலை எங்கிட்ட ஆட்ட முடியாது, கரெக்டா அதுக்குள்ள வச்சு பேலன்ஸ் பண்ண மட்டும் தான் முடியும். பட் இந்த வாட்டி அவனோட காலை கரெக்டா மூவ் பண்ற மாதிரி அவன் வச்சு கொடுத்துருக்கான். இருந்தாலும் இந்த ஸ்கேட் போர்ட வச்சு நம்மளால அந்த மியாவை வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரேக்கி ஒரு டவுட்டோட கேட்க அந்நேரம் அவங்களோட மேனேஜர் வந்துட்டு சத்தியமா உங்களால முடியாதுடா, ஒழுங்கா போய் மன்னிப்பு கேட்டு இந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கிடக்குறாரு, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். ஆனா ஓட்ட போறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றேன். ஓட்ட போறது நீயா இருந்தாலும் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க போறது நம்மளா தான் இருக்கணும், அதனால நான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றேன். இப்போ மியா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய இன்டர்வியூஸ் மியா கிட்ட தான் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மியாவுமே சொல்றான், நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, என்னை விட எக்கச்சக்க பேர் பல டேலண்டோட இருக்காங்க, நானும் அவங்களுக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்த பசங்களுக்கு எல்லாம் இதை பாக்குறப்ப கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. அப்ப வந்துட்டு இந்த எஸ்ரேஸோட ஓனர் இருக்காப்ல, அவர் வந்துட்டு பெரிய பிசினஸ் மேனா தான் இருப்பாரு, அவர் அங்க வர்றாரு. ஆக்சுவலி இவர் வந்துட்டு இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இல்ல, இந்த ஜாப்பனீஸ் ஸ்கேட்டிங் டீமோட கமிட்டி மெம்பரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரோட பொசிஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல இந்த அனிமில. இப்போதைக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த ஸ்கேட் போர்ட் ரேஸ் நடத்துறதுல இவர் தான் முக்கியமான ஆளா இருக்காரு. அண்ட் அந்த எஸ் ரேஸ் நடத்துறதுலயுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஆளா இவர் தான் இருக்காரு. இவர் இந்த இடத்த வந்துட்டு ரீமாடலிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் அவர் அந்த மியாவுமே நோட் பண்றாரு இன்டர்வியூ எடுக்கிறத. அப்படியே அவர் மியாவை பார்த்துட்டு இவனுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்பனண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்ப இன்டர்வியூஸும் மியா கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் உள்ள ஸ்கேட் பண்றீங்களா, அதை நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். அப்போ மியாவுமே வந்துட்டு உள்ளுக்குள்ள சூப்பரா அவனோட ஸ்கேட்டிங் வித்தை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். அதுலயும் இவனை பிடிக்காத அந்த ரெண்டு பசங்க ஸ்கேட் போர்ட தூக்கி விட்டுறாங்க உள்ள. பட் அதையுமே மியா வந்து அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிடுறான். அதுல ஒருத்தன் அவனோட ஸ்கேட் போர்ட் எடுக்கிறப்ப மியா அதை அவன் காலையே மிதிச்சிட்டு இதனால தான் நீங்க இன்னும் ஒருத்தே இல்லாம இருக்கிறீங்க, உங்கள மாதிரி குரூப்பா ஒன்னா இருக்கிறவங்க கூட எல்லாம் நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். அடுத்து இப்ப அப்படியே நைட் ஆகுது. ரேக்கி லாங்கா ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாங்கா சூப்பர் ஸ்பீட்ல போறத நினைச்சு ரேக்கி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அந்த ஒரு டர்னிங் வர்றப்ப மட்டும் லாங்கா பொத்துன்னு எப்பயும் போல கீழே விழுந்துறான். இதே இடத்துல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுந்த, இந்த இடத்துல எதுவும் கிராக் எதுவும் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கேக்குறான். அதுக்கு லாங்காவுமே ஸ்னோ போர்டிங்ல ஃபிரிக்ஷன் வேற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்கேட் போர்டிங்ல இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்குது, நான் செம்ம ஸ்பீடா முன்னாடி போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு டர்னிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பிரேக் ஆகுது, அது மாதிரி தான் இருக்குது இது அப்படின்னு சொல்றான். ரேக்கியுமே அப்படின்னா இவனோட வீல் எதுவும் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்தோட செக்யூரிட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் துரத்த ஆரம்பிச்சிடறான். இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுண்டா நம்மளோட கடையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பிரிஞ்சிடறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி வந்து லாங்காவை தான் துரத்த ஆரம்பிக்கிறான். நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஏதோ ஒன்னு தட்டி கீழே விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா அங்க அந்த ரோலிங் வீல் ஒன்னு கிடக்குது. அதாங்க இந்த ரோலிங் சேர் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு வீல் தான் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. லாங்காவுமே ரொம்ப போராடி அப்படியே கடைக்கு வந்து ரீச் பண்ணிடுறான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கியை பார்த்து கேட்கறான். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான் ரேக்கி. அப்ப அவங்களோட மேனேஜர் வந்துட்டு வாங்கடா உங்களுக்கு ஒரு அமேசிங்கான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அதாவது மியாவோட வீடியோஸ் எல்லாத்தையுமே அவர் போட்டு காட்டுறாரு. அவன் ரொம்ப அமேசிங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவன் அமேசிங்கா இருந்தாலும் அவனோட மூஞ்சில ஒரு ஃபன்னா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி யோசிக்கிறான். இப்ப அப்படியே மியா ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரான். நேரம் ஒரு ரிப்போர்ட்டர் அங்க இருக்காரு. இவர் அவனோட பழைய வயசு போட்டோ எல்லாம் பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவருமே ஒரு சின்ன வயசு போட்டோ பார்த்து இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா இது அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்தது, இதுல அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்றாங்க. ஆனா மியா அந்த போட்டோவை பிடிக்கிறான். எந்த போட்டோ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்கு பின்னாடி வச்சு இந்த போட்டோவை கசக்கிறான். அடுத்து அந்த எஸ்ரேஸ் நடத்துற ஓனரோட இடத்த காட்டுறாங்க. அங்க அவங்களோட மேனேஜர் வந்துட்டு உங்களுக்கு மண்டே ஒரு
மீட்டிங் இருக்கு 2 மணிக்கு அப்படின்னு சொல்றான். சோ மண்டே மத்தியானம் 2 மணிக்கு மீட்டிங் இருக்கனால உங்களுக்கு சண்டே லாஸ்ட் ஃளைட்ட புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்ல சண்டே நைட் ஃளைட்லாம் வேணாம், மண்டே மார்னிங் ஃளைட்ட புக் பண்ணு, ஏன்னா இந்த வீக்கெண்ட் ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, அதை நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மேட்ச் நடக்கிற அந்த ஒரு நாளுமே வருது. லாங்கா மியா 2 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. சுத்தி எக்கச்சக்க ஆடியன்ஸ் இருக்கதான் செய்றாங்க. மியா வந்துட்டு லாங்கா கிட்ட ஸ்கேட் போர்டு இல்லாததை பார்த்துட்டு நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்றான். நான் உடனே என்னோட ஸ்கேட் போர்டை மறக்கலாம், இல்ல அது இப்ப வந்துரும் அப்படின்னு லாங்கா சொல்றான். அப்ப பார்த்தா ரேக்கி வந்துட்டு லாங்காவோட ஸ்கேட் போர்டை கொண்டுட்டு வரான். இதை வச்சு உன் மனசார ஸ்கேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி தரான். ஃபர்ஸ்ட் டைம் ரேஸ்ல தான் இந்த ஒரு ஸ்கேட் போர்டை நீ யூஸ் பண்ண போறியா? உன் ஃப்ரெண்ட் மேல நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். அப்புறம் ஆமா நான் வின் பண்ணுனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டே கட்டல, இல்ல நான் ஒருவேளை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா இவன் என்னோட நாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கியை பார்த்து கையை காட்டுறான். மியா எது என்னைய பார்த்து கையை காட்டுற, போட்டி போட போறது இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். உன்னோட விலை மதிக்க முடியாத ஃப்ரெண்டு ஒன்னால என்கிட்ட நாயா இருக்கணுமா, இல்ல அப்படின்னா நான் ஒருவேளை உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நாயாவோ இல்ல பூனையாவோ எதுவானா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். மியா சரி நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றேன். டேய் என்னடா நீ வாயை விட்டுக்கிட்டு இருக்க, இதை நான் சொல்லுண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் செம ஸ்பீடா போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஷேடோ கார்ல வந்துகிட்டு இருக்கான். அப்ப காருக்குள்ள ரேக்கி வந்து உட்காந்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றான். டேய் நீ எதுக்குற ஏன் காருக்குள்ள கேட்காம வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒழுங்கா அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க கார்ல. இது என்னவோ எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா தான் இருக்க போகுது. எதுக்காக ஆடம் இவங்குள்ள என்ன போட்டி பண்ணணும்னு சொன்னாரு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மியா ஒரு டிசப்பாயின்மெண்டோட போறான். அப்போ திடீர்னு பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க, பாறையில இருந்து குதிச்சு டப்புன்னு முன்னாடி வந்துடுறான். இதுக்கு பேரு பேக் சைடு ரோடியோ, இதை வந்துட்டு ஸ்னோ போர்டர்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோ கிட்ட. டேய் அது என்னடா ஸ்கேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ ரேக்கி கிட்ட கேக்குறான். அது நான் புதுசா ரீமாடல் பண்ணது, வழக்கமா அந்த ஸ்கேட் போர்டுல இருக்க சக்கரம் எல்லாம் ஸ்டெடியா மட்டும் தானே இருக்கும், ஆனா இது எல்லா பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்படி அதோட கண்ணா பின்னா ஆடிக்கிட்டு இருந்தா அவனுக்கு பேலன்ஸே இருக்காது, இது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ சொல்றான். ஆனா ஸ்னோ போர்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது, அவனுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். லாங்கா தான் இப்ப முன்னாடி லீடிங்ல போய்கிட்டு இருக்கான். அப்ப மியா வந்துட்டு நான் கண்டிப்பா இவங்கிட்ட எல்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு செம்ம ஸ்பீட் அவன் லாங்காவை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ லாங்கா வந்துட்டு அங்க தூரத்துல ஒரு மரத்தை பாக்குறான். என்னால இது பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா இல்லையன்றதுல இப்ப முக்கியம் இல்ல, எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் அதுல ஜம்ப் பண்ணிடுறான். ஸ்கேட் போர்டோட அப்படியே ஜம்ப் பண்ணி மரத்துல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வரான். இல்ல நான் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்துட்டு ஸ்கேட் போர்ட ஒன் சைடா வச்சுக்கிட்டு நான் தாண்டா இங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா போறான். இப்போ 2 பேருமே ஃபேக்டரிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. மியா தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான், லாங்கா அவனுக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஸ்னோ போர்டர்ஸ் எல்லாம் எந்த ஒரு சாலிட் அப்ரோச்சுமே இல்லாம ஒரு இடத்துல குதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரியும் சொல்றான். அதே மாதிரி அந்த ஃபேக்டரிக்குள்ள குதிக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல லாங்காக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாங்காக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அவன் கீழ இருந்து ரேக்கி சியர் பண்றத பாக்குறான். இப்போ எண்ட் லைன் கிட்ட வந்துடுறாங்க, நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா சந்தோஷப்படுறான். அப்ப பார்த்தா லாங்கா அந்த ஸ்டெப்ஸோட கைப்பிடி இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு இடத்துல அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு வரான். அது ரொம்பவே சிறுசா தான் இருக்கும், விழுந்தா மொத்தத்துக்கு விழ வேண்டியது. ஆனா அதுல கூட அவன் பக்காவா ஸ்கேட் பண்ணிட்டு வரான். இதை பார்த்து மியாக்கும் செம்ம ஷாக்கு, பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. மியா ஒரு பக்கம் அந்த ஸ்டெப்ஸ்ல வந்துகிட்டு இருக்க, இவன் ஸ்டெப்ஸோட கைப்பிடியில வந்துகிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல வந்து கரெக்டா அந்த ஒரு எண்ட் லைனை ரீச் பண்றாங்க. ஃபைனலி யாரடா வின் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா லாங்கா தான் ஒரு செகண்டுக்கு முன்னாடி கரெக்டா அந்த கோட்டை ரீச் பண்ணிருக்கான். சோ லாங்கா தான் வின் பண்ணிட்டான். ரேக்கி வந்துட்டு சந்தோஷத்தோட லாங்காவை கட்டி பிடிச்சிடறான். அப்படியே அவனோட ஸ்கேட் போர்டு கிட்டமே போயிட்டு நான் உருவாக்குனதான் பெஸ்டா வந்திருக்கீங்க, செல்லக்குட்டி தான் சூப்பரா ஓட்டி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாராட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே வழக்கம் போல ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. ஆனா மியாக்கு ஒண்ணுமே புரியல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அப்செட்ல இருக்கிறான். எதுக்காக தோத்தன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்லவா, நாங்க வந்துட்டு ஸ்கேட்டிங் ஒரு ஃபன்காக பண்றோம், ஆனா நீ அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி மியாவை பார்த்து சொல்றான். ஃபன்காகவா? ஆமா நானுமே இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப அட்லீஸ்ட் ஸ்கேட்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் உண்மையிலேயே ஃபன்னா தான் ஃபீல் பண்ணினேன். ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய பிரைஸ் கண்டினியூவா வாங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு மறைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு பெட்டர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க மறைஞ்சு போய்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ரேக்கி அவன் பக்கத்துலயே வந்து தலையில ஒரு தட்டிட்டு அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். லாங்காவுமே வந்துட்டு மியா அவங்க கூட ஸ்கேட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்தது, அடுத்து எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம ஸ்கேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க ஒன்ன விட்டுட்டு காணாமலாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் மியாக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரை வந்துருது. அவன் திரும்பி நின்று அழுக ஆரம்பிச்சிடறான். அப்படியே ரேக்கி வந்து மியா கண்ணத்தை பிடிச்சு எங்க சிரிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ரேக்கி இப்போ உன்னோட மூஞ்சி தான்டா பார்க்க வினோதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மியாவுமே சிரிக்கிறான். ஸ்கேட்டிங்ன்றது உண்மையிலேயே ஃபன்னா தான் இருக்கணும், நல்ல ஒரு கோட்ஸை சஜஸ்ட் பண்ணிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த ஓனர் எஸ் ரேஸ் நடத்துறவனே வந்திருக்கான். டேய் என்னடா ஆடமா, இவரை நான் இந்த ரேஸ் நடந்ததுல இருந்து பார்த்ததே இல்லை, இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாரும் செம்ம ஷாக்கு. நீ மறுபடியும் வெத்து வேட் ஆயிட்ட மியா, இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் மியாவை பார்த்து சொல்றான். எனிவே அப்புறம் உங்ககிட்ட நல்லாவே ஸ்கேட்டிங் திறமை இருக்குது, ரொம்பவே அமேசிங்கா நீ பண்ணுன, உன்னோட பாடி வெயிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும், அதுலயே முக்கியமா உன்னோட ஆலி பண்றப்ப அதை நான் எப்படின்னு சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்து லாங்காவோட காலை தொட போறான். அவன் தொட போகும்போது ரேக்கி வந்துட்டு நிறுத்து, நீ இப்ப மியாவை பத்தி சொன்ன எல்லா வார்த்தையும் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்றான். நான் இப்ப அந்த வார்த்தையை வாபஸ் பண்ணலனா மட்டும் நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்படின்னா உன்னை நான் அதை வாபஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் போர்டை தூக்கிக்கிட்டு நிக்கிறான். which means ரேக்கி வந்துட்டு ஆடம் கிட்ட சேலஞ்ச் பண்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆடம் தான் வந்துட்டு அந்த பிசினஸ் மேனா வந்ததும் அண்ட் எஸ் ரேஸ் நடத்துறதும் இவன் தான். இந்த ஆடம் யாரு, போக போக அவன் என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ல நீங்க பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.